நாம் இந்த பதிவில் காண இருப்பது அணுக்கரு இயற்பியலின் தந்தை என போற்றப்படும் புகழ்பெற்ற அணு இயற்பியல் அறிஞர், வேதியியலில் நோபல் பரிசை பெற்றவர் ஏர்னஸ்ட் ராதர்ஃபோர்ட் பற்றியது. பதிவின் உள்ளே போகலாம். நான் உங்கள் நண்பன் யூதா. தாய்மொழியம் தமிழுக்கும் தமிழ் இறைவன் முருகனுக்கும் தமிழ் உறவுக்கும் பிற உறவுக்கும் வணக்கம். எர்னஸ்ட் ரதர்ஃபோர்டு நியூசிலாந்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற முன்னோடியான அணு இயற்பியல் அறிஞர் ஆவார். அணுவின் அமைப்பை ஆய்வு செய்ததோடு மட்டுமன்றி அணுவை பிளக்க இயலும் என்னும் கருதுகோளுக்கும் அடித்தளம் நாட்டியவர். அணுவின் தொடர்ந்த சிதைவினால் ஏற்படும் கதிரியக்கம் பற்றிய ஆய்வுக்கு வழி வகுத்தவரும் இவரே. தனிமங்களின் கதிரியக்கம் மற்றும் கதிரியக்கச் சேர்மானங்கள் குறித்த இவரது கண்டுபிடிப்பிற்காக இவர் 1908 வேதியியல் நோபல் பரிசை பெற்றார். அணுவானது ஓர் அணுக்கருவை கொண்டுள்ளது என்ற ஓர் அடிப்படையான உண்மையை தன்னுடைய தங்கமெந்தகடு வழி ஏற்பட்ட சிதறல்களினால் கண்டுபிடித்ததால் இவரை அணுக்கரு இயற்பியலின் தந்தை என போற்றுவர். 1871 ஆகஸ்ட் மாதம் 30 ஜேம்ஸ் ரதர்ஃபோர்டு என்ற விவசாயிக்கு 12 குழந்தைகளில் 4வதாக பிறந்தார். இவரது குடும்பத்தில் 7 ஆண்களும் 5 பெண்களும் பிறந்தனர். ரதர்ஃபோர்ட் அவர்கள் நியூசிலாந்தில் நெல்சன் என்னும் இடத்தருகே உள்ள ஸ்பிரிங் குரோவ், தற்பொழுது பிரைட் வாட்டர் என அழைக்கப்படுகின்றது, என்னும் இடத்தில் பிறந்தார். இவருடைய தந்தை ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர். இவருடைய தாயார் மார்த்தா டாம்சன் என்பவர் ஆங்கிலேயர், பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்தவர். அது மட்டுமல்லாது அவருடைய தந்தையின் பணியை பொறுத்து குடும்பம் முழுவதும் வெவ்வேறு இடங்களுக்கு அவ்வப்போது குடிபெயர்ந்து பல பணிகளில் ஈடுபட்டதுடன் அங்கங்கே விவசாயத்தையும் மேற்கொண்டு வந்தது. கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ரதர்ஃபோர்டு தன்னுடைய தொடக்க கல்வியை அரசு பள்ளியில் தொடங்கினார். பள்ளி சென்று வந்ததும் அவர்களுடைய வேலை பசுமாடுகளிடம் பால் கறப்பது, சுற்று வட்டாரங்களில் அலைந்து திரிந்து சுள்ளி பொறுக்குவது. ரதர்ஃபோர்டு தனது 10வது வயதில் ஃபாக்சுஹில் என்ற இடத்தில் பள்ளியில் பயிலும்போது முதன்முதலாக அறிவியல் புத்தகத்தை பெற்றார். அப்புத்தகத்தில் கண்ட ஆய்வுகளை உடனுக்குடன் செய்து குடும்பத்தினரை ஆச்சரியத்தில் மூழ்கடித்தார். இவருக்கு பயிற்சி அளித்த ஆசிரியரோ கிராமத்து பள்ளி ஆசிரியர், ஓரளவிற்கே பயிற்சி பெற்றவர். அப்பள்ளியில் சிறப்பாக தேர்ச்சி பெற்றார். பின்னர் 1887 உதவித்தொகை பெற்று நெல்சனில் உள்ள கல்லூரியில் சேர்ந்தார். இங்கு 3 ஆண்டுகள் பயின்றார். இங்கு 2ஆம் முறையாக இவருக்கு மீண்டும் உதவித்தொகை கிடைத்தது. நெல்சன் கல்லூரியில் கல்வி கற்ற பின்னர் 1890 இருந்து 1894 வரை கிரைஸ் மாதா கோவில் உள்ள நியூசிலாந்து பல்கலைக்கழகத்தின் கான்டர்பரி கல்லூரியில் படிக்க படிப்பூதியம் பெற்றார். இவர் கல்லூரி மாணவராக இருந்த காலங்களில் ரக்பி போட்டிகளில் அதிக ஆர்வம் காட்டினார். மாணவர்க்கான விவாத அரங்குகளில் பங்கேற்றார். அதன் செயல்களில் பங்கு கொண்டார். இடையில் கணிதம், இலத்தீன், இயற்பியல், ஆங்கிலம், பிரெஞ்சு முதலிய பாடங்கள் அடங்கிய பி.ஏ. இளங்கலை தேர்வில் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்றார். நியூசிலாந்தில் கணிதத்திற்காக வழங்கப்பட்ட உதவித்தொகை இவருடைய கணித திறமையினால் இவருக்கு கிடைத்தது. பிறகு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். அங்கு எதிர்மின்கதிர்களை கண்டறிந்த ஜே தாம்சன் என்பவரின் மாணவரானார். இங்கு இயற்பியலில் சில ஆய்வுகளை செய்தார். 2 மின்சுற்றுகளுக்குள் மிக குறுகிய நேரத்தில் மாறி இயங்கக்கூடிய கருவி ஒன்றை உருவாக்கினார். டெஸ்லா என்பவர் உருவாக்கிய மின்கந்தச் சுருள் இவரை கவர்ந்தது. இங்கிலாந்து திரும்பிய ரதர்ஃபோர்டு மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் பேராசிரியரானார். இவருடைய முதல் ஆய்வு நியூசிலாந்தில் இரும்பின் காந்த பண்புகளை ஆய்ந்ததுதான். அதிக அதிர்வெண் அலைவில் உள்ளபோது அதிக அதிர்வெண் இறக்கத்தில் இரும்பின் காந்த பண்புகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதுதான். அடுத்து மேக்னெட்டிக் விஸ்கோசிட்டி என்ற இவரது நூல் நியூசிலாந்து இன்ஸ்டிடியூட் மூலம் வெளியிடப்பட்டது. அடுத்த ஆய்வு கால இடைவெளியை பற்றி அளப்பதான கருவியை பற்றியது. இவர் மின்காந்த அலைகளை கண்டுபிடிக்க ஒரு கருவியை உருவாக்கினார். வாயுக்களில் உள்ள அயனிகளின் தன்மை பற்றி டாம்சனுடன் சேர்ந்து ஆய்வு செய்தார். எக்ஸ் கதிர்களை செலுத்தும் போது அவை அடையும் மாறுதல்களை ஆராய்ந்தார்.
அக்காலத்தில் பல நாடுகளில் கதிர் வீச்சு மூலக்கூறுகளைப் பற்றிய ஆய்வு, அதனை தனிமைப்படுத்தும் முறை இவற்றில் பல அறிஞர்கள் ஆய்வுகளில் ஈடுபட்டு வந்தனர். ரதர்ஃபோர்டும் அதுபோன்ற ஆய்வினில் ஈடுபட்டார். யுரேனியத்தின் கதிர்வீச்சு பற்றி ஆராயத் தொடங்கினார். மின்புலத்தின் வலிமைக்கேற்ப அயனிகளின் இயக்கத்தில் ஏற்படும் மாறுதல்கள் பற்றி ஆராய்ந்தார். யுரேனிய கதிர்வீச்சில் ஆல்பா, பீட்டா கதிர்கள் வெளிவருவதை கண்டறிந்து அவற்றின் பண்புகளை ஆராய்ந்தார். மான்ட்ரியேலில் இந்த ஆய்வை தொடர்ந்து செய்தார். ஆல்பா கதிர்கள் வெளிப்பாடு பற்றி தீவிரமாக ஆராய்ந்தார். தோரியம் என்ற தனிமத்தின் கதிர்வீச்சை பற்றி ஆராயும்போது அவற்றை ரேடான் என்ற வாயுவின் மூலம் அனுப்பும் போது ரேடானின் ஐசோடோப்பான தோரான் என்பதை கண்டுபிடித்தார். பிரெடரிக் சோடி என்பவர் ரூதர்போர்டுடன் சேர்ந்து ரேடிய கதிரியக்க சிதைவை பற்றி ஆராய்ச்சி செய்தார். அணுவின் தன்மைகள் குறித்து மூலக்கூறுகளின் அடிப்படையில் அல்லாமல் அணுக்கரு பிளவை கண்டறிந்த ஆட்டோ ஹான் என்பவரும் ரதர்ஃபோர்டுடன் இணைந்து ஆய்வுகளை செய்தார். இந்த ஆய்வின் போது ஓர் ஆல்பா துகளை கண்டுபிடிக்கவும் ரேடியத்திலிருந்து வெளிப்படும் கதிர்களை கணக்கிடவும் கெய்கர் என்பவருடன் இணைந்து ஒரு கருவியை உருவாக்கினார். இந்த ஆய்வுகள் தொடர்ந்து செய்யப்பட்ட பின்னர் அணுவிற்கு ஓர் உட்கரு உண்டு என்பதையும் அதில் ஆல்பா துகள்கள் பொதிந்துள்ளதையும் கண்டறிந்தார். இதுவே பின்னர் புரோட்டான் என பெயரிடப்பட்டது. இவர் தொடங்கி வைத்த இந்த ஆய்வுகள் இவருடனும் இவருக்கு பின்னரும் நீல்ஸ் போர், மார்க்ஸ் பிளாங்க், மோஸ்லி, பிளாக்கெட், காக் கிராப்ட், வால்டன், ஜி. பி. டாம்சன், பவெல், ஆஸ்டன், எல்லிஸ் என்று பல்வேறு அறிஞர்களால் தொடரப்பட்டு பல உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. மூலக்கூறுகளின் உருமாற்றம் பற்றிய இவருடைய கண்டுபிடிப்புகள் இவருடைய புகழுக்கு மேலும் சிறப்பை அளித்தது. இவர் கனடாவில் மெக்கில் பல்கலைக்கழகத்தில் இருந்தபொழுது செய்த ஆய்வின் பயனாக 1908 வேதியியலுக்கான நோபல் பரிசை பெற்றார். வேதியியலில் கதிரியக்க தனிமங்கள் பற்றிய வேதியியல் கருத்துகளுக்காகவும் தனிமங்களில் ஏற்படும் கதிரியக்க சிதைவு பற்றிய கண்டுபிடிப்புகளுக்காகவும் இவருக்கு இப்பரிசு வழங்கப்பட்டது. சில அணுவில் இருந்து வெளிப்படும் கதிரியக்கமானது அணுவின் தன்னியல்பாய்தானே வெளிவிடும் கதிர்வீச்சு என கண்டுபிடித்தார். கதிரியக்கம் தரும் அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்து அதன் பாதியாக குறைய ஒரே அளவு காலம்தான் எடுக்கின்றன என்று அறிந்தார். இதன் பயனாக கதிரியக்க அணுவின் வாழ்வு அரை காலம் என்னும் கருத்தை நிறுவினார். 1914 இவருக்கு இங்கிலாந்தின் நைட் விருது வழங்கப்பட்டது. 1925 இவருக்கு மதிப்பாணை வழங்கப்பட்டது. ராயல் கழகத்தின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் அதன் தலைவராக பணிபுரிந்தார். ரம்போர்டு பதக்கம், காவ்லி பதக்கம், ஆல்பர்டு பதக்கம், பாரடே பதக்கம் ஆகியவை இவருக்கு வழங்கப்பட்டது. பல பல்கலைக்கழகங்கள் இவருக்கு சிறப்பு முனைவர் பட்டம் அளித்து தங்களை பெருமைப்படுத்திக் கொண்டன. இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜில் 1937 அக்டோபர் 19 ரதர்ஃபோர்டு இவ்வுலகை விட்டு மறைந்தார். இவருடைய உடல் மறைந்த அறிஞர்கள் லார்டு கெல்வின், சர் ஐசக் நியூட்டன் இவர்களுடைய சமாதிகளுக்கு நடுவே அடக்கம் செய்யப்பட்டது.